அருண்ராஜ் சேர்ந்ததை எப்படி பாக்குறீங்க? அவரோட திட்டங்கள் எப்படி பாக்குறீங்க? அருண்ராஜ் சேர்ந்ததுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை. நான் பார்க்குறதுக்கு அவருடைய விருப்பம் அவர் போய் சேர்ந்துருக்குது. ஆனால் நேற்று அவர் ஒரு தனியார் ஊடகத்துக்கு அளித்த பேட்டி தான் இன்னைக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குது. பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் அப்படின்ற நம்ம அது எவ்வளோ அபத்தமான வாதம். எம்எல்ஏக்கு தனியாக ஓட்டு, முதலமைச்சர் தனியாக ஓட்டு அப்படின்னு. ஆனால் அது பேட்டியில் யாருமே கவனிக்காத ஒன்றை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். ஒன் இந்தியாவுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் இது வந்து பிரதமருக்கு அதை அப்ளை பண்ணாதீங்கிறது ரொம்ப கிளவராக வராது. இது பாஜகவுடைய குரல் சார். அவரோட குரல் பாஜக குரல்ன்றீங்க. பாஜகவின் குரல் இது. அதை நீங்கள் அதே குரலில் பேசுகிறீங்கிறேன். நீங்கள் பாஜகவில் இயக்கப்படுகிறீர்கள், அதை கூட நான் சொல்லலை, விட்டுருங்க. பாஜக சொல்கிற பாஜகனுடைய எண்ணம், இன்னும் பாஜக கூட இல்லை, ஆர்எஸ்எஸ்னுடைய எண்ணம் இது. இந்த பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறதே ஆர்எஸ்எஸ்னுடைய தாட்டு. அது அம்பேத்கருக்கு முரணானது. கொள்கை தலைவர் அம்பேத்கர் வச்சிருக்காங்க சார். அதுதான் சொல்கிறேன். இது படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலுங்கிற கதையாக இருக்குது. இது கிராமத்தில் சொல்லக்கூடிய சொலவடை. இது நீங்கள் கொள்கை தலைவராக அம்பேத்கரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதிபராட்சி முறை, அதுவும் ரொம்ப கிளவராக என்ன சொல்கிறார், பிரதமருக்கு இது கிடையாது, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இது கிடையாது. அவர் சொல்கிறார் அந்த பேட்டியில், யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இது கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. சார் எவ்வளோ பெரிய அபத்தமான வாதம். முதலமைச்சர் ஒருத்தர் சார், எம்எல்ஏக்கள் 284 எம்எல்ஏக்கள், ஒரு 150 எம்எல்ஏக்கள் முதலமைச்சருக்கு எதிரான அணிலேருந்து வந்துட்டாங்க. சட்டப்பேரவை நீங்கள் எப்படி நடத்துவீங்க? என்ன சட்ட திருத்த மசோதா நீங்கள் வந்து இது பண்ண முடியும், நிறைவேற்ற முடியும்? நீங்கள் எப்படி பில்லை பாஸ் பண்ணுவீங்க? அப்படி பேசுகிற ஒருத்தர் கொள்கை பரப்பு செயலாளராக வேற இவர் போட்டிருக்காரு. அப்புறம் நீங்கள் என்னத்த கொள்கையை போய் பரப்ப போகிறீங்கன்னு எனக்கு தெரில.